சிவாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இதுக்கு நீங்க சம்மதிச்சீங்கன்னா நான் இப்பவே சாட்சி. ஸோ சிவா வந்து சிந்துவை தேடி வந்து பேசலாம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மகா வந்து கால் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி வந்து அக்கா உங்ககிட்ட வந்து பேசணுமா சீக்கிரமா வீட்டுக்குன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அன்னபூர்ணி பேசினதெல்லாம் ஞாபகம் இருக்குது. என்ன மீறி வந்து நீ சிந்துக்கிட்ட வந்து பேச்சு வச்சுக்கூடாது, வந்து அவளை மறந்தணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம சிவா வந்து அங்கேருந்து கிளம்பிட்டுருப்பாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து சிவா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூர்ணி வந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் தான்ப்பா உனக்கு வந்து பெரிய தப்பாக வந்து பண்ணிட்டேன், நான் பண்ண தப்பு நானே வந்து பிராயச்சித்தை வந்து பண்ணுறேன், நாளைக்கு நடக்க போகிற அந்த பஞ்சாயத்தில் வந்து அவளை வந்து வெட்டி விட போகிறேன், இதுக்கப்புறம் உனக்கும் அவளுக்கு வந்து எந்த ஒரு உறவும் இருக்காது, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வந்து வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம சிவா மனசில் வந்து இப்போ ஃபுல்லாகவே வந்து சிந்து தான் வந்து இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மகா வந்து பார்த்திங்கன்னா பேச்சு போட்டு வைக்கிறாங்க அன்னபூர்ணி கிட்ட, பேசாமல் ஸ்னேகாவே கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க்கா, ஸ்னேகாவும் ஆசையாக தான் இருக்கா, நம்ம சிவாவுக்கும் வந்து சிந்து மேலே எந்த ஒரு விருப்பமும் கிடையாது, ஏதோ நீங்கள் சொன்னீங்களாம் சொல்லிட்டு தான் வந்து அவன் வாழ்ந்துட்டு இருப்பான், மற்றபடி வந்து அவளுக்கும் இவளுக்கும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. சரி நம்ம பேசாமல் அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து வந்து கூடுது. பஞ்சாயத்தில் கூடுறதுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்துக்கிட்ட வந்து கேட்குறாங்க, இது மாதிரி வந்து நீ பண்ண தப்பு ஒத்துக்கிறியான்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இதுவே வந்து செல்லவே செல்லாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க கல்யாணமே. ஸோ அதனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவா வந்து கட்டின தாலியை வந்து சிந்து கழுத்துலேருந்து இறக்கலான்னு பார்ப்பாங்க. பட் வந்து நம்ம சிந்து வந்து ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. டாக்டர் எதனா சொல்லலன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சிவாலையுமே எதுவுமே பேச முடியல. காரணம் வந்து அன்னபூர்ணி வந்து இருப்பாங்க. ஸோ அதால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால எதுவுமே பேச முடியல. ஸோ வெயிட் பண்ணிட்டு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இது போல் நிறைய அப்படி தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.